நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. கோலநகர் காரைக்குடிதனில் ராமநாதன் உமையால் பெற்றெடுத்த தலைமகன் இலக்குமனின் வணக்கத்தினை இந்த இளைஞர்கள் சபையிலே பதிவு செய்திலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். முதல்ல சாப்பிடும் போது தான் சவுண்டு வரல, இப்போதான் சாப்பிட்டு வந்தாச்சு. அப்போ தூக்கமா இங்கே தூங்குறதுக்கு வந்திருக்கோமா? இப்போ எதுக்கு வந்திருக்கிறோம்? தூங்க இந்த நம்ம பாட்டு பாடின காலையில் நல்லா பிரிஸ்கா பாட்டு பாடினில, சரிங்களா? இந்த வகுப்பில் அப்பவே சொல்லிட்டோம் நாங்கள், இது எங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு தெரியாத எங்கள்கிட்ட கேட்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டருந்து நாங்கள் கற்றுக்க போகிறோம், அதான் மெயின். சரியா? கிட்டத்தட்ட 8வது படிக்கிறதுலேருந்து நிறையா பிள்ளைங்க வந்திருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. சரியா? இந்த நிகழ்ச்சியில் நமக்கு முதல்ல நான் யார் தெரியுமா? சரியா? உங்களுக்கு நமக்குள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துச்சுல, அதில் வந்து இன்ட்ரோ 40 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா? 1 மினிட்டா 40 செகண்ட்ஸா? யார் யாருக்கெல்லாம் வந்துச்சு, யார் யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் பார்த்தீங்க, யார் யாரெல்லாம் பார்க்கல கை தூக்குங்க. யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? தம்பி, உங்களுக்குலாம் வரலையா? வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. நாங்கள் 11 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் பார்த்தோம், ஃபேஸ்புக் பார்த்தோம், இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணோம். ஆனால் இதை மட்டும் நாங்கள் பார்க்கல. ஓகேயா? சரி, பரவாயில்ல. இதுவும் வந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க. அதில் முதல்ல இருக்கிறவர் யார் தெரியுமா? பின்னாடி இருந்து யாரும் சொல்ல வேண்டாம், குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லட்டும், இல்லைன்னா ஆடியன்ஸ் இருந்து அப்புறம் சொல்லலாம். முதல்ல போட்டு கண்ணாடி போட்டு ஒருத்தர் ஐயா இருக்கார்ல, அது யார்? ஆடியன்ஸ்ல யார்? AVM மெய்யப்ப செட்டியார். அவர் யாரு? AVM ஸ்டுடியோ. ரைட்டுங்களா? முதல்ல இது எங்கே இருந்துச்சு? தேவோட்ட ரஸ்தாவில் இருந்துச்சு இந்த ஸ்டுடியோ. அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ. அதை ஆரம்பித்து கொடிகட்டி பறந்தவர். கிட்டத்தட்ட 150 படத்துக்கு மேலே ஜாம்போவான்ஸ், ரஜினி, கமலஹாசன், சிவகுமார், MGR ஊரில் வச்சு படம் எடுத்தவர். மிகப்பெரிய ஜாம்போவான். சரியா? அதுக்கு அடுத்தது யார் தெரியுமா? இன்னைக்கு இவர் கல்லூரியில் படித்தவங்க, கையெழுத்து போடுறவங்க, சர்வேல சொல்றாங்க, ஒரு கையெழுத்து போடுறவங்க, இன்னைக்கு பச்சைங்களை கையெழுத்து போடுறவங்க, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அரசாங்க வேலையில் இருக்கிறதுல அழகப்பா யூனிவர்சிட்டியில், அழகப்பா காலேஜில் படித்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ரைட்டா? இவர் நேரு கேட்குறார், யாராவது 20 லட்ச ரூபா பணமும் 100 ஏக்கர் நிலமும் யாரு தரீங்களோ, எந்த மாநிலம் தருதோ அவர்களுக்கு சிக்ரி, இந்த கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை இந்தியா வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு காலையில் நேரு கதவை திறந்தா பாரத்தில் அழகப்ப செட்டியார் அங்கே நிற்கிறார். 20 லட்ச ரூபா பணத்தோடையும் 100 ஏக்கர் நிலத்தோடையும் அங்கே நிற்கிறார். அப்படி பெரிய வள்ளல், கோடி கொடுத்த கொடைஞன், கல்விக்காக தன் வீடையும் கொடுத்த கொடை வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர். சரிங்களா? இது மாதிரி நிறைய உங்களுக்கு அப்துல் கலாம் தெரியும், அது மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். ஓகேயா? இப்போ நான் கேட்குற உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துருவோமா? ரைட்டா? சூப்பர் ஸ்டார் யாரு? சவுண்டே வரலையே. ரஜினிகாந்த். காதல் மன்னன் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவாங்களே, யார் தெரியுமா? கமலஹாசன். இளைய தளபதி யாரு? சவுண்டு வரலையேப்பா. இளைய தளபதி யாரு? தலை யாருப்பா? அப்ப நீங்க யார்? மனுஷங்க. வெரி குட். எல்லாருமே நம்மளாம் மனுஷன்தான். நீங்க யார்? மனுஷன். வெரி குட். நீ யாருமா? மோகனப்பிரியா. பேர் சொல்றாங்க. நீ யாருமா? அபிராமி. அபிராமி. நீ யாருமா? அஸ்விதா.
நீ யாருமா? ஆனந்தவல்லி. நான் என்ன சொன்னேன், அழகப்ப செட்டியாருக்கு முன்னாடி ஒரு அடப்பேர் ஒரு அடப்பேர் சொன்னமா இல்லையா, ஒரு அடையாள பேர் சொன்னமா இல்லையா, வள்ளல் அழகப்ப செட்டியார்னு. இப்ப சொல்லுங்க, நீ யார்? ஆகாஷ் செட்டியார். நீ என்னவா வர போற சொல்? ஆஸ்ட்ரோநாட். ஆஸ்ட்ரோநாட். பிளானட் ஆராய்ச்சி பண்றது. வெரி குட். நீங்க தான் சொல்லல, ஒரு பெரிய லட்சியம் சொல்லும்போது கை தட்டணுமா இல்லையா? வெரி குட். இப்ப நீ சொல்லுமா. மோகனப்பிரியா. பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ். மோகனப்பிரியா பிஸ்னஸ். கரெக்டா வந்துட்டாங்க. நம்ம நகரத்தார் தனவணிகர் பர்மாவில் போய் சிங்கப்பூரில் போய் அவ்வளவு சம்பாரிச்சாங்க. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு பாய்மர கப்பலில் போய் சூப்பராக பண்ணாங்க. ரைட்டா? இப்போ நீ சொல்லுமா. யார் சொன்னா? அஸ்விதா ஆர்கிடெக்ட். அஸ்விதா ஆர்கிடெக்ட். கைதட்டுங்க. ஒரு பார்ட்டிசிபென்ட் சொன்னா கைதட்டும். நீ சொல்ற. அட்வொகேட் சஞ்சய் சிவா. அட்வொகேட் சொன்ன பேர் என்ன? சஞ்சய் சிவா. கைதட்டுங்கப்பா. ஓகேயா? இப்ப எப்போ சொல்லும் போது நீ இப்ப என்ன சொன்னியோ, இப்ப நீ என்ன சொன்னியோ யாரு கேள்வி பண்ண. நீங்க டெய்லி எங்க போய் முகத்தை பார்ப்பீங்க? முகத்தை டெய்லி எங்க பார்ப்பீங்க? 2 விஷயம் கரெக்டா செய்வீங்க. இப்ப எல்லாம் செல்லுலயே பாத்துக்கிறீங்க. செல்ல பிள்ளைங்க எல்லாம் செல்லுலயே பாத்துக்கிறீங்க முகத்தை. சரியா? செல்ல பார்ப்பீங்க. இன்னொன்னு, கண்ணாடியை பார்க்காம எங்கேயும் வரமாட்டீங்க. இப்ப தம்பி சொன்னான்ல, ஆஸ்ட்ரோனட்டா வர போறேன்னு சொன்னான்ல, அவன் நான் வந்து ஆஸ்ட்ரோனட்டா விரும்புறேன் அப்படின்னு ஒரு பேப்பர்ல ஒரு சார்ட்ல எழுதி கொண்டே கண்ணாடியில ஒட்டிரு. என்ன ஆர்கிடெக்ட்னு சொன்னீல, அதை எழுதி நீ ஒட்டு. என்ன உங்க லட்சியமோ அதை எழுதி ஒட்டுங்க. அது படிக்க யாரெல்லாம் வந்து படிப்பா? அப்பா அம்மா படிப்பாங்க. அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் படிப்பாங்க. பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க? பார்த்தோன்னே உன் தங்கச்சி இருக்காமா, தம்பியாமா? இப்போ நீ எழுதி வச்சிருக்க தம்பி பார்த்தா என்னம்மா சொல்லுவான்? தெரியல, என்ன சொல்லுவான்? நீ எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா என்ன சொல்லுவான்? ஆமா, இவதான் ஆர்கிடெக்டா வந்து கிழிக்க போறா, இல்ல கண்ணாடியில வேலை எழுதி வச்சிருக்கிறா, இவ கண்ணாடியை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு, இவளா அட்வொகேட்டா வர போறா அப்படின்னு பேசுவாங்கல்ல. சரியா? சரி, இப்ப முடிச்சு பல வருஷங்கள் போகுது. அட்வொகேட் ஆயிட்டீங்க, ஆர்கிடெக்ட் ஆயிட்டீங்க, ஆஸ்ட்ரோநாட் ஆயிட்டீங்க. அப்ப அந்த கண்ணாடி எழுதும் போது எந்த வாய் கிண்டல் செய்ததோ, யாரு உன்னைய முடியாதுன்னு சொன்னாங்களோ, எனக்கு அப்பவே தெரியும் ஜெயிச்சிருவான்னு அந்த வாய் சொல்லும். புரியுதா? ஓகேயா? அதனால கேலி கிண்டல் ஏளனம் எதிர்ப்பையெல்லாம் தான்னா தான் சக்சஸ். ஓகே ரைட்டா? நம்பர் 5, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 6, நம்பர் 9. ஈஸ்வர் போர்டு எடுப்பா. எல்லாம் எந்திரிச்சுக்க, எல்லாரும் எந்திரிச்சுக்க. பேட் எல்லாம் கீழே வச்சிரு. புட் டவுன். ஃப்ரீயா, ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். சரியா? இந்த செஷன்ல உட்கார்ந்த மாதிரி அடுத்த செஷன்ல உட்கார முடியாது. ஃப்ரெண்டு, தங்கச்சி, அக்கா எல்லாம் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு செஷன்லயும் மாத்தி மாத்தி உட்கார்ந்து இருக்கணும். பக்கத்துல ஒரு திடீர்னு பேரை கேட்பேன், இந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்பேன், நீ சொல்லணும். உன் பேர் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. இந்த பொண்ணு பேர் என்ன கேட்பேன், இந்த பையன் பேர் என்னன்னு கேட்பேன், நீ கரெக்டா சொல்லணும். ஓகேயா? ஓகே ரைட். இப்ப செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ண போறோம். முதல்ல வர்றது யாரு? கிளாஸ்லயே கடைசி வித்தியாசம் சார் உட்கார்ந்துருப்போம். இதுல போய் ஃபர்ஸ்ட் வரது மகன்களின் பேத்தியும் கண்டவாயம்பட்டியில் சோமசுந்தரம் செட்டியார் கல்யாணி ஆட்சியின் மகன்களின் பேத்தியும் ஆகிய வள்ளியம்மை நான் சென்னையில ராமலட்சுமி பொறியியல் கல்லூரியில உயிரி தொழில்நுட்பம் 2ஆம் ஆண்டு படிச்சிருக்கேன். தமிழ் மீது கொண்ட பற்றுனால பள்ளிக்கூடத்துல நிறைய பேசியிருக்கேன், சங்கர தொலைக்காட்சியில பேசியிருக்கேன். தொடர்ந்து எனக்கு என்ன வேலைகள் கிடைக்குதோ அது எல்லாமே நான் பேசிட்டு இருக்கேன். கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திருக்கேன். இன்னும் என்னென்ன இடங்கள் எனக்கு கிடைக்குதோ அது எல்லாமே சிறப்பா பயன்படுத்துவேன். நன்றி. சரிங்களா? வா நல்லம்மை வா. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, ஆம் உயிரோட்டமான வரலாறு, மெய்யான இலக்கியம், அவற்றின் ஆயுதமே தமிழ். என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை செதுக்கும் தமிழ் அன்னைக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் நல்லம்மை சுப்பிரமணியன், டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்.
நமக்குள் ஒருவன் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிடைச்ச மேடைகள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ. கை தட்டுங்கப்பா. ரைட், பார்த்துட்டீங்களா? இப்போ யார் வரா? என்னோட பேர் அஸ்விதா. நான் காரைக்குடியிலேருந்து வரேன். 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்பா பேர் ராம்குமார், அவர் வந்து சிவில் இன்ஜினியர். அம்மா பேர் வள்ளியம்மை, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஐயா பேர் முத்தையா, அவங்க வந்து ரிட்டையர்டு இந்தியன் பேங்க் மேனேஜர். எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க, கருண் முத்தையா. தேங்க்யூ. பத்தல தூங்குறீங்களா? ரைட்டா, பால் கொடுமா. முதல்ல எந்திரிச்சு வந்தாங்கல்ல, முதல்ல எல்லாரும் எந்திரிச்சு வந்தாங்கல்ல. இப்ப இந்த பொண்ணு நல்லா ஹைட்டா இருக்கா, நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம். இப்ப ரைட்டா, ஆக்சுவலா இந்த செஷன் விட்டுருங்க, அடுத்த செஷன்ல ரைட்டா இந்த மைக் பொசிஷன் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா இந்த கேப் கொஞ்சம் மேலே ஏற்ற சொல்லுங்க, முடிஞ்சா ஏற்றிங்க. இந்த கேப் ரெண்டும் கொஞ்சம் கேப்ல இருக்கணும், அப்பதான் நீங்க பேசணும். வித் ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷன், அட்டென்ஷன் பொசிஷன் இல்லை, வித் ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷன். ஓகேயா? இப்படி இருந்து உங்க பேச்சை டெலிவரி பண்ணணும். புரிஞ்சுச்சா? ரைட், வெரி குட். இப்போ யார் வர? அடுத்து யார் வர? உட்காருமா. தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுடைய இலக்கு, அந்த பொண்ணு இலக்க சொல்லலை, ஆர்கிடெக்ட் சொல்லலை. உட்காரு. அடுத்து யார் வரா? ஆமா, நீ பாலை யார் வேணாலும் போடலாம். அந்த பாலை யார் போடுறியோ அவங்க வந்து பேச வேண்டியதுதான். இந்த பாலை தூக்கி போட்டு பாப்பா அதுல வச்சிரு, சேர்ல வச்சிரு பாலை. இங்கே அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராமசாமி, ஊர் கண்டவராயம்பட்டி. தந்தை பெயர் ஐயப்பன், தாயார் பெயர் ஏ மாணிக்கவல்லி. நான் பிஇ செகண்ட் இயர் இசிஇ டிபார்ட்மெண்ட், செந்தூரான் காலேஜ் புதுக்கோட்டையில் படிக்கிறேன். என்னோட ஏம் வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் ஏமு. ஸோ அதுக்கான முயற்சி நான் எப்போவுமே எடுப்பேன். தேங்க்யூ. எவ்வளோ ஸ்பீடாக சொன்னார், கை தட்டுங்க. ரைட், உனக்கு தான் சொல்கிறேன். திருப்பி மைக் பொசிஷன் போ. மைக் பொசிஷனை செட் பண்ணிக்க. உனக்கு என்ன வேணுமோ ஹைட் என்ன மேலே ஏற்றிக்க, கொஞ்சம் ஏற்றிக்க, அதை எடுத்துக்க. ஓகே, இப்போ கிட்டக்க வா. இப்போ சொல்லு, ஒரே ஒரு மட்டும் பேர் மட்டும் சொல்லு. தம்பி அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்க அட்ஜஸ்ட். ரைட், சொல்லு, பேர் மட்டும் சொல்லு. என் பெயர் ராமசாமி. ஓகே, கேக்குதா? வெரி குட், வெரி குட். கேக்குது. பால் குட் ஸ்மாஷ். ரைட், கரு பால் நீ தான் தம்பி. பால் நீ போடு. யார் மேல போடுறா அவங்க தான் வரணும். போடு, அவங்க போடு. யாருமே எடுக்க மாட்டீங்களா? அப்ப நான் சொல்லிடுவா, எடுங்கப்பா. இங்கேண்டா இருக்கு, அங்கதான் இருக்கு. சும்மா எடு, வா, எடுத்துட்டு வா. வை, எப்படியா இருந்தாலும் 30 வேலை நீ பேசத்தானே வேணும். விடா, வா, சேர்ல வச்சிரு. கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்த சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவையூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நட்பாளாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம் பயின்ற நருந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். என்னோட பேரு டி கண்ணன். இப்போதான் கிளாஸ் 10 முடிச்சுட்டு என்னோட அப்கமிங் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னோட ஆம்பிஷன் வந்து டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணுன்றது ஒரு ஆம்பிஷன். எங்கள் அம்மா வந்து மேக்ஸ் டீச்சர், சீனியர் செகண்டரிக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. விகே இன்ஜினியர்ஸ் அப்படின்ற குரூப்பில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் மீ. தேங்க்யூ. கை தட்டுங்கப்பா. ஒரு நிமிஷம். ஏண்டா இவ்வளவு பேசுற, இதுக்காடா இவ்வளவு பயந்து எந்திரிச்சு வர்றதுக்கு? எங்களோட எல்லாம் சூப்பரா பேசுறியடா. வெரி குட். அதுல இன்னொன்னு வந்தோன்னா பொசிஷன் கரெக்டா, மைக் பொசிஷன், ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷன் வந்துட்டான். ஆனா அவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இப்படி பண்ணும்போது அங்க இருக்க ஆடியன்ஸ் உன் பேச்ச கேட்க மாட்டாங்க. நீ என்ன ஆக்ஷன் பண்றன்னு தான் பார்ப்பாங்க. இது வர வர மாறும். புரிஞ்சுச்சா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி பேண்ட் பாக்கெட்ல கை விடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேயா? ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல கரெக்டா. வெரி குட். கை தட்டுங்க.
பால் கொடுமா, ஸ்மைலி பால். பேர் எழுதிட்டீங்களாம்மா? இப்போ போடுப்பா பாலை, பயப்படாமல் போடுறா. யாருக்கு வேணாலும் போடலாம், எனக்கு போட்டுறா தானே. உனக்கு தான் வந்தது. பால் யாருக்கு நேரம் வருதோ அவங்க தான் ஆஸ்ட்ரோநாட். எந்திரி, பிளானட்டுக்கு போற, மைக்கு வர பயப்படுற, வா. என் பெயர் ஆகாஷ். நான் 9வது வகுப்பு படிக்கிறேன். எனது அப்பா ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க. நான் வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக ஆகணும். இல்லை, வெரி குட். கை தட்டுங்கப்பா. ஒரு பார்ட்டிசிபென்ட் பேசுனா கை தட்டணும். மறுநாள் தைரியமாக பேசினா இன்னும் குரல் கொஞ்சம் உடையணும். 9th தான் படிக்கிறான். அது கொஞ்சம் மேலே மேலே இங்கே ஏதோ எழுதியிருக்கு போல, அதை பார்த்து பார்த்து படித்தான்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஆடியன்ஸ் பார்க்கும்போது எல்லாருடைய கண் பார்வையும் பார்க்கணும். வெரி குட். பால் கொடுமா. நிலைமை பால் கொடு. போடுங்க. நீ தான் போடணும். அவனுக்கே போட்டியா? அவனை வந்துட்டியா? சரி பா. என் பேர் முத்தையா. நான் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சென்னையில். அப்பா பேர் கல்யாண சுந்தரம், பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. அம்மா பேர் மீனா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுன்றது ஏன். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். நம்ம சூப்பராக பண்ண. மேலே பார்க்கக்கூடாது, எல்லா ஆடியன்ஸோடைய கண்ணையும் எல்லாம் உட்காந்துருக்கவங்களை பார்க்கணும். ஓகேயா? வெரி குட். கை தட்டுங்கப்பா. ரைட். ஒன்றும் இல்லை, சார்ட்டில் என்ன பண்ண, ஐ வாண்ட் டு பிகம் ஏ பிஸ்னஸ் மேன் எழுதி வச்சுக்கணும் உடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, உட்கார். பால் கொடுங்கம்மா. அடுத்து கொடு. வா, மணியாச்சு. ஓடி சீக்கிரம். திருப்பி அவனுக்கே வா. மணி வாமா, வச்சுட்டு வாங்க. சும்மா பேட் கீழே வைங்கம்மா, அப்புறம் எடுத்துக்கலாமா? ஏன் அதில் வச்சுருக்கேன்? சும்மா கீழே வைங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். வா. பேசுங்க. என்னுடைய பேர் சௌந்தர்யா. எங்கள் சொந்த ஊர் நாட்டரசங்கோட்டை. எங்கள் அம்மா பேர் விஜயலக்ஷ்மி. என்னுடைய ஆசை வந்து லாயர் ஆகணும். வெரி குட். கை தட்டுங்க. என்ன படிக்கிற? இப்போ என்ன படிச்சுட்டு இருக்க? 12th முடிச்சுட்டேன். ஓகே, வெரி குட். கை தட்டுங்கப்பா. ரைட்டா? இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க நீ பார்த்தியா? இவங்க என்ன பண்ணாங்க? கையை பின்னாடி கட்டியிருந்தாங்க. சரியா? ஓகே, ஸ்டாண்ட் பொசிஷன் ஃப்ரீயா இருக்கும். ஓகே, பால் வாங்கிக்க. ரைட், பால் வாங்கிக்கம்மா. பால் வாங்கிட்டா டிஸ்டர்ப் பண்ணா போச்சு. பால் எடுத்து போடுமா. பால் எடுப்பா தம்பி. ஏத்திக்குமா, சும்மா என் பேர் மீனா. இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். அப்பா பேர் முத்துராம், ஃபோட்டோகிராஃபர். அம்மா பேர் புவனேஸ்வரி, போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட்டாக இருக்காங்க. நீ என்னவா போற? இன்னும் டிசைட் பண்ணல. இன்னும் திங்கிங்கில் இருக்காங்க. ரைட்டா? வெரி குட். நமக்குள்ள ஒரு நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எழுதி கொடுத்துட்டு போய் நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிடணும். ஓகே, கை தட்டுங்கப்பா. வணக்கம். I am Janaki Valliyappan from Chennai, first year BSc Physics. My father is a financial consultant. He is Arun Valliyappan. Amma homemaker, Umalakshmi Valliyappan. So, na young scientist. I have done 5 world records and I have done 3 satellites. One is in process at ISRO. This was my quiet introduction. Thank you. ஒரு நிமிஷம் தமிழ்ல சொல்லு. சேட்டலைட் ஆகும். 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபெம்டோ சேட்டலைட் பண்ணதுக்கு 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 சேட்டலைட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சேட்டலைட் வந்து இஸ்ரோவில் ப்ராசஸில் இருக்கு, அகத்தியா சேட்டலைட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் தேங்க்யூ. இன்னொரு அகஸ்தியாஸ் ராக்கெட் சயின்ஸ் ப்ரோக்ராம்ன்றது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம். அது வந்து அரௌண்ட் 500லேருந்து டாப் 50ல செலக்ட் ஆகி ரஷ்யா ஸ்பேஸ் சென்டர் போயிட்டு வந்தோம். கைதட்டுங்கப்பா. யங் சயின்டிஸ்ட். ரைட்டா? அதுதான் அவளை தமிழில் சொல்ல சொன்னேன். அவன் இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு தெரியல, அதனால தான் அவளை தமிழில் சொல்ல சொன்னேன். ஓகேயா? கைதட்டுங்க. இவ்வளோ பெரிய அச்சீவர்ஸ் இங்கே இருக்குது, நமக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட். ஐ எம் a young writer, 21 articles publish பண்ணியிருக்கேன்.
21 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்ல தான். தமிழ்ல அது அதுல யூடியூப்ல இருக்காமா? மேகசினா இருக்கு, மாணவர் கடமை மின்னுதல் அப்படின்ட்டு. அது நீ கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லலாமா? மேகசின் என்ன, எதுல, எந்த இதுல? நார்மலா கூகுள் வெப்சைட், சோ அதுல பார்த்தாலே வரும். ஓகேயா? பேர் என்ன பேர்லமா? சேம் பேர்மா வேற நேமா? மாணவர் கடமை மின்னுதல். அதுல கல்வியின் புதிய பரிமாணம் அப்படின்ற துறையில 21 ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அண்ட் இளம் விஞ்ஞானிகள் துறை பொறுப்பாளரா இருக்கேன். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ் கேன் அப்ரோச் மீ. ஸோ வில் பி டூ சம் ப்ராஜெக்ட்ஸ். உனக்கு ஆஸ்ட்ரோனட் ஒருத்தர் இருக்காரு, ரெடியா இருக்காரு. 2 பேருமே ரெட் ஷர்ட் போட்டிருக்கீங்க. கை தட்டுங்க. பால் குடுமா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோகனப்பிரியா, சொந்த ஊர் கோனாப்பட்டு. நான் புதுக்கோட்டையில் கேகேசி காலேஜில் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறேன், செகண்ட் இயர். என் பிஸ்னஸ் உமனாக இருக்கிறது தான். பிஸ்னஸ் உமனாக வரணும்னு விருப்பப்படுறாங்க. வெரி குட். நிலுமா வா. ரைட், நல்லா பேசினேன். இன்னும் கொஞ்சம் மைக்கிட்ட சவுண்டு, உன்னுடைய சவுண்டு ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படி தான் இருக்கும் பேசணும். பால் வாங்கிக்க. மைக் அட்ஜஸ்ட் பண்ணணும் சொல்லிருக்கல, ஹைட்டுக்கு மைக் அட்ஜஸ்ட் பண்ணி கிட்டக்கு போயிடு. என் பேர் நாச்சம்மை, சொந்த ஊர் கொஞ்சம் முன்னாடி, இன்னும் கொஞ்சம் சொந்த ஊர் கண்டவராயன்பட்டி. ஜேர்னலிசம் பண்ணணும்னு ஆசை. முன்னாடி போமா கேட்கலாம். என் பேர் நாச்சம்மை, ஜேர்னலிசம் பண்ணணும்னு ஆசை. ஜேர்னலிசம் இந்தியாவினுடைய முதுகெலும்பாய் திகழக்கூடிய ஜேர்னலிசம், ரைட்டா? அதுதான் நம்மளுடைய ஜனநாயகத்தை. ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களாகவே நடத்தப்பட்ட மாபெரும் ஜனநாயகத்தை கொண்டது மெயினா உள்ளது ஜேர்னலிசம் தான். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சூப்பர். ரைட், கை தட்டுங்கப்பா. 24 வருடத்திற்கு முன் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அக்குழந்தையை ஈன்றெடுத்தோர் சேவகன் செட்டியார் முத்துலட்சுமி ஆட்சி அவர்கள். அக்குழந்தைக்கு மரகத நாச்சியார் என்று பெயர் சூட்டி அவர் சிறந்த பேச்சாளராக வேண்டும் என்ற நம்பிக்கையையும் மூட்டி அவளை உங்கள் முன் நிறுத்தியிருக்கிறார்கள். நான் MCA 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோட கனவு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், விப்ரோவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது. ஜட்ஜுக்கு தாப்பா ரொம்ப கஷ்டம், ஜட்ஜஸ்க்கு தாப்பா ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட பேர் இப்படி பேசினாங்க. ஒருத்தர் சயின்டிஸ்ட்டுங்கிறாங்க. எப்படி மார்க் போட போறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு தான் கஷ்டம். வாழ்த்துக்கள். சூப்பர், கை தட்டுங்க. அவங்களுடைய கனவு பேச்சாளர் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாய். என் பேர் மதுமிதா. நான் கரண்ட்லி 12th படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு ஆசை இருக்குது. ப்ளஸ் எங்கள் அப்பா பேர் கோபி கிருஷ்ணன். அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். எங்கள் அம்மா ஒரு ஹோம் மேக்கராக இருக்காங்க. ஸோ இதுதான் நான். தேங்க்யூ. நல்லா பேசுனீங்க. கை என்ன பண்ணீங்க? ரைட், அதெல்லாம் மாற்றிக்கணும். சூப்பர். அவங்க ஒரு ஆடிட்டராக வரணும். இன்றைக்கி ஆடிட்டர் நம்ம பிள்ளைங்க நிறையா படிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். நல்ல இன்னும் ஆடிட்டிங்லேயே நிறையா கோர்சஸ் இருக்குமா, அதில் வித்தியாசமான கோர்ஸ் எடுத்து படிங்க. வாழ்த்துக்கள். ரைட், பால் கொடுமா. என்னோட பெயர் VK சஞ்சய் சிவா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட அப்பா பேர் வேதகிரி கருப்பையா, எங்களோட அம்மா பேர் உமையால். எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. தேங்க்யூ. மூச்சு வாங்குச்சு, மூச்சு மட்டும் கொஞ்சம் பயப்படவே கூடாது. ஓகே, நாங்கள்லாம் இருக்கோம்ல. நான்லாம் இதோட நீ பேசினாலும் கூட முதல் மேடல் பேசலடா, நீ அது சூப்பராக பேசுகிற. வெரி குட். ரைட்டா? என்ன கனவு என்னன்னு சொல்லி உன் இலக்கு? அட்வொகேட் வரணும். நிறைய வக்கீல் வர்றாங்கப்பா நம்ம இதுலயும். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அக்காவா பாத்தியாடா, வீட்லயும் விடல இங்கேயும் விடல பார், பிடிச்சிட்ட பார், கரெக்டா மாட்டி விட்ட பார். அப்பா அம்மாட்ட மாட்டி விட்ட, இன்னைக்கு எங்கள்கிட்ட மாட்டி விட்ட. என்னோட பேர் அபிராமி வள்ளியம்மை. நான் 12th இப்போ முடிச்சிருக்கேன். டாக்டருக்கு எழுதியிருக்கேன். நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நிறையா எஃபர்ட் போட்டிருக்கேன். மார்க் வரும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் சொந்த ஊர் ஆவினிப்பட்டி, திருச்சியிலேருந்து வரேன். அப்பா பேர் சரவணன், அம்மா பேர் உமையால். அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் ஹாபின்னு பார்த்தா எனக்கு புக்கு படிக்கிறது பிடிக்கும். லாக்டவுனில் பொன்னியின் செல்வன் புக்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் மகாபாரதம் கதை தெரியும். தமிழில் கவிதை எழுதியிருக்கேன். அந்த மாதிரி இங்கே அப்பாவுக்கு பேச்சாளர் ஆகணுன்ற கனவு இருந்ததுனால இந்த சைடு வந்திருக்கேன். அதனால் அதுவும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
இங்கு அமர்ந்துள்ள என் நண்பா மற்றும் நண்பிகள் மற்றும் நடுவர் அவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என் பெயர் சாய் சிங்காரம். என் தந்தையின் பெயர் நாகப்பன். என் தாயின் பெயர் மைதிலி. என் தந்தை மெடிக்கல் ஷாப் வைத்துள்ளார் மற்றும் என் தாய் ஹவுஸ் ஒய்ஃப். நான் ஒரு மருத்துவராக விரும்புகிறேன். நன்றி. வெரி குட். எந்த ஊர்ப்பா? எந்த ஊர்? வளையப்பட்டி. இந்த ஊர் பேரை சொன்னீங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். சரிங்களா? உங்கள் ஊர் பேரை மட்டும் தயவுசெய்து 76 96 76 ஆகிட்டோம். அதை சொல்லிக்கிட்டு இருந்தால் 76 ஊர் நிற்கும், இல்லைன்னா ஒன்று ஒன்றா காணாமல் போயிடாமல் உங்கள் ஊர் பேரையும் கோயில் பேரையும் மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள் டாக்டருக்கு, வருங்கால டாக்டருக்கு. நிறையா டாக்டர் இருக்க, பரவாயில்லையே. அனைவருக்கும் வணக்கம். தேவக்கோட்டை கோட்டையம்மன் துணையுடன் கண்ணன் செட்டியார் மீனாள் ஆட்சியின் புதல்வன் ரோஹித் பெரிய கருப்பன் பேசுகிறேன். இப்போது சென்னையில் இருக்கிறேன். அமிர்தாவில் பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் ஆவது என்னுடைய. ரைட், வெரி குட். கைதட்டுங்கப்பா. சயின்டிஸ்ட் நிறையா வந்திருக்குப்பா. அமிர்தா எந்த காலேஜ்? எங்கேப்பா? சென்னையா? சென்னை அமிர்தாவில் படிக்கிறார். ரைட்டா? அமிர்தாங்கிறது ரொம்ப வேல்யூவான காலேஜ், அதில் படிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். பால் எங்கேப்பா? அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நான் ராமச்சந்திரன் செட்டியாரின் பேரன் சுப்பிரமணியன் மரகதவள்ளி அவர்களின் புதல்வன் ஹரிராமச்சந்திரன் பேசுகிறேன். I am going to step into class 12. I am studying in Idayam Rajendran School coming from Madurai, and my aim is to become a cardiologist, and my hobbies are to play chess and basketball. I had participated in 4 national chess competitions, and I placed top 50 in first under 17, and that's about me. வெரி குட். இன்னொரு டாக்டரு. அதனால் நீ இப்போ பேசுனது ரைட்டு. ஆடியன்ஸுக்கு சில எல்லாருக்கும் இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும், ஓகே. ஆனால் டார்கெட்டட் ஆடியன்ஸ் முன்னாடி இருக்கவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சால் தமிழில் பேசணும், இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சால் இங்கிலீஷில் பேசணும். அதனால் ரெண்டையும் கலந்து பேசுகிறது அட்வைஸ்ஃபுல் இல்லை. இப்போ ரைட், இப்போ எல்லோரும் நாங்கள் எங்களுக்கு தெரியும், இது பழகிற இடம்னால உனக்கு சொல்கிறேன். ஒன்று இங்கிலீஷ்லேயே போய் தப்பு இல்லை தமிழ்லேயே வந்துடும், ஓகே. செஸ்ஸில் அண்டர் 17 இந்தியாவில் டாப் 50 இருக்கான். Myself, V. Muthukumar. I am moving to 12th standard at RKM South, T Nagar, Chennai. My father stockbroking consultant Arun Valiyappan. My mother is homemaker Uma Lakshmi. My native place is Kadiyabatti, Vairavangoyil. நான் 7 ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்கேன். மாணவர் கடமையில் நேர்மறை பார்வையில் நாட்டு நடப்புன்ற தலைப்பில் 7 ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்கேன். வயசு என்னப்பா? 17. நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கானா? இந்த காலத்தில் நமக்கு புஸ்தகம் படிக்கவே நேரம் இல்லை, படிச்சுட்டு நிறைய எழுதியிருக்கான். என்ன ஆக போகிற? ஜட்ஜாக போகிறான். அட்வொகேட் தானேப்பா சொன்னீங்க? இங்கே பாருங்கப்பா, இன்னொரு ஜட்ஜு. வாழ்த்துக்கள். ரைட் தம்பி. என் பெயர் ஸ்ரீராம். என் அப்பா பெயர் எம் பெரிய கருப்பன். என் அம்மா பெயர் பி தேவி. நான் சிஏ முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். 11th காமர்ஸ் குரூப் எடுத்து பிகாம் முடிச்சு. என் சொந்த ஊர் கானடி காத்தான் லட்சுமிபுரம். ஆடிட்டர் இல்லை, அவர் திருப்பியும் இன்னொரு ஆடிட்டர், 3வது ஆடிட்டரா? வெரி குட், வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, ஓகேயா? பால் வாங்கி. ஹாய், நான் பேம் என்கிற காலேஜா. நான் இப்போ 12th படிச்சுட்டு இருக்கேன். அப்பா பேர் சுந்தரம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, பேர் ராஜேஸ்வரி. என்னோட ஆம்பிஷன் எத்திக்கல் ஹேக்கிங் எப்படியாச்சும் கோர்ஸ் முடிக்கணுங்கிறது. எத்திக்கல் ஹேக்கிங் முடிக்கணும். My fellow mates, judges and one all present here. I'm Ashwarya and I'm coming from Chennai. I study in Agachan Manmal Jain School, which is present in Meenambakam, Chennai. My mother's name is Uma Maheshwari. She's a housewife. And my father's name is R.M. Suresh Kumar. He is a mechanical engineer. I've just completed 10th standard, both, and I'm waiting for my results. I'm going to step into 11th standard. I've chosen PCM with computer science, and I want to be a software engineer. Thank you. 9ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
என் அம்மா பெயர் உமையால், என் அப்பாவின் பெயர் ஆதப்பன். என்னுடைய ஆசை மருத்துவர் ஆகுவது. என்ன படிக்கிறார்? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நிறையா வர்றாங்கப்பா. நீட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சீனி நமக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நீட் தயார் பண்ணா தான் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வாழ்த்துக்கள். இந்த வயசுலயும் வந்து அவன் நிற்கிறான் பாருங்க 9th ஸ்டாண்டர்ட்ல, எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கான் பாருங்க. வணக்கம், என் பேர் ராம் கார்த்திக் சுப்ரமணியன். நான் சென்னையில் வந்து 11th முடிச்சு 12th போகிறேன். ஆல்ஃபா ஸ்கூல் சிபிஎஸ்சி சிஐடி நகரில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா பேர் வந்து சுப்ரமணியன். ஆர்இசி காலேஜில் வந்து சீனியர் ஹெச்ஆர் அட்மினாக இருக்காங்க. அம்மா வந்து ஹோம் மேக்கர். என்னோட கோல் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், வெப் டிசைனர். அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல டிசைனர், ரைட்டுங்களா? இன்னைக்கு டிசைன். என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கும், எனக்கு அறிவுரை கூறி வளர்த்த ஆன்றோருக்கும், என்னுள் அறிவை புகுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுள் மாற்றத்தை ஏற்படுத்திய காலத்திற்கும், என்னுள் இறையருளை ஏற்படுத்திய இறைவனுக்கும் என் முத்தான முத்தமிழில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அபிராமி. நான் சுந்தரம் ராஜேஸ்வரி தம்பதியின் மகளாவேன். நான் தற்பொழுது கோயம்புத்தூரில் வசித்துள்ளேன். நான் இப்பொழுது 10ஆம் வகுப்பை வெற்றிகரமாக எனது முதல் பாதங்களை எடுத்து வைக்கப் போகின்றேன். நான் அமிர்த வித்யாலயம் நல்லாம்பாளையம் பள்ளியிலிருந்து இங்கு வருகின்றேன். எனது எதிர்கால லட்சியம் அல்லது இலக்கு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட். நன்றி. அப்படின்னா என்னம்மா தமிழ் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட்னா எதை பற்றி படிக்கிறீங்க? ஆஸ்ட்ரோபிசிஸ்ட்னா இங்க இருந்து என்னென்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ் இங்க வரும், எந்த மாதிரியான கிட்டத்தட்ட அதுவே பிளானட் மாதிரி. பிளானட் இங்கேருந்து பிளானட்டு எப்போ எங்கே வரும், அது எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற சர்வே பண்ணுற படிப்பு சொல்கிறான். வெரி குட், கைதட்டுங்கப்பா. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு, வன்மொழி வாழியவே. ஏற்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்ற பாரதியாரின் வரிகளுக்கேற்ப எனது தமிழ் தாயையும் அவையோரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். என் பெயர் சீத சிவகாமி. எனது தாயின் பெயர் வள்ளிக்கண்ணு. எனது தந்தையின் பெயர் சிதம்பரம். என்னோட ஆம்பிஷன் வந்துட்டு IAS. என்னோட ஹாபி வந்துட்டு டிராயிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். சைவமும் தமிழும் வளர்க்கும் தெய்வ திருநகராம் தேவகோட்டையில் கோட்டையம்மன் குடியிருக்கும் அழகிய ஊராம் வள்ளிச்செட்டி வீட்டில் அப்பா ஆனந்த், அம்மா அன்னபூரணியின் முதல் பிள்ளை நான். ஆனந்தவல்லியின் கனிவான வணக்கங்கள். அப்பா வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். எனக்கு வந்து ஆடிட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் 2017 நடந்த அபாக்கஸ் வேர்ல்ட் லெவலில் நான் டாப் 3 வந்திருக்கேன். தேங்க்யூ. பேர் வெங்கடாச்சலம். என்னுடைய தந்தையின் பெயர் ஜானகிராமன். என் தாயின் பெயர் சங்கீதா. ஆம்பிஷன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஹாபிஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன். ரைட். 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு போகிறோம். மார்க் எவ்வளோ எடுத்துருக்கேன்? இப்போ 12th போறியா 11th? 11th. எவ்வளோ மார்க் 10th? இன்னும் ரிசல்ட் இன்னும் வரல. சிபிஎஸ்சி. ரைட், வாழ்த்துக்கள். இந்த பையன் வந்து அவனா வந்து கும்பகோணத்தினுடைய அவருடைய செயலாளருடைய பையனா, அவரா வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பொருளாளருடைய பையன் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஆர்வத்துக்காக நாங்கள் அவரை சேர்த்துக்கிட்டோம். வாழ்த்துக்கள். ரைட்.